வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள்: பல்லாக்கு பசுவுடன் பலகாலம் வாழ்வான். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் அந்தணனோடு நாளுக்குரியபனும் ஒன்றாய் சேர்ந்து வந்திடும் சுபடராகி வகையுடன் நாளில் கூட இந்த வரிதற்கும் ஜென்மம் இயல்பென வெகு காலங்கள் இருந்திருக்கும் வேந்தன் தின நரவாகனத்தோன் சொன்னது செய்யுள். இதனுடைய பொருள்: குருவும் நாளுக்குடையவனும் சுபர்களோடு இணைந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் தன் சுக வாழ்க்கை கெடாமல் நெடுங்காலம் இந்த பூ உலகில் ஒரு மன்னனை போல் வாழ்ந்திருப்பான். தினம் தினம் பல்லாக்கில் போகின்ற பாக்கியம் அவனுக்கு உண்டு சொன்னது செய்யுள். செய்யுளுடைய பொருள் பார்த்திங்கன்னா, தினம் தினம் பல்லாக்கில் போகின்ற அப்படின்றாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா மாறுதல்கள் வந்துடுச்சு இல்லைங்களா? இன்றைக்கெல்லாம் பல்லாக்கில் போகிறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் காலம் முன்னாடி அப்படின்னு போகணுன்னா குதிரை வண்டிகள் இருந்துச்சு. இன்றைக்கும் அப்பப்போ தென்படுது, அதை மனிதர்கள் அறிந்திருக்க முடியும். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரிக்ஷா, அதாவது மனிதன் ஆட்களை பின்னாடி வச்சு மிதித்து கொண்டு போகிறது, சைக்கிள் ஓட்டுறதை போல். அதே காலகட்டங்களில் வேறு மாதிரியும் இருந்திருக்கு. என்னென்னா, அப்படியே ஆள் ஓடுவான், பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்களாம் பல்லாக்கில் போவாங்க. ஆண்கள் ராஜாக்கள்லாம் கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு வாகனம் அப்படின்னா குதிரை வச்சுருந்தா அன்றைக்கெல்லாம் பெரிய விஷயம். குதிரை, அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போகிறது, இப்படிலாம் இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வீலர் 4 வீலர் தான். சரி, இது ஒரு பக்கம் விட்டலாம். எப்படியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 வீலர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுலேயே கொஞ்சம் லக்ஸுரி சம்மந்தப்பட்ட வண்டிகளை போல் வச்சுக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா, இவனுக்கு எப்படி இது கிடைச்சிருக்கும் அப்படின்னா, குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார், நாளுக்குடையவரோடு சேர்ந்து இருக்கார். நாளுக்குடையவர் அங்கே வலுப்பெற்றாவே சுகந்தான், அதுவும் குருன்னா ரட்டிப்பு சுகந்தான். அப்போ என்ன, இவனுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது முன்ஜென்மத்தில் இவன் நிறைய பேருக்கு சுக சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருப்பான். என்னென்னா, ஓரளவுக்கு இவனுக்கு வசதி இருக்குது, இதோ குழந்தைங்க படிக்கணும், இந்த காலத்து போல் இல்லை, ஒரு மைல் 1.5 மைல் நடந்து போகணும். போகிற வழியில் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் இடையூறு வந்துட்டா, பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஆண் பிள்ளைகளால் இடையூறு வரலாம். பெண்ணோ ஆணோ இருந்தால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொடித்தடம் மாதிரி அப்படி இப்படிலாம் போகணும். பார்த்திங்கன்னா பாம்பு ஏதாச்சும் வந்துட்டால் என்ன பண்ணுறது, வேறு ஏதாச்சும்னா என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைங்களை எப்படி அனுப்புறது அப்படின்னு இருந்தப்போ இவன் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு மாட்டு வண்டியை ரெடி பண்ணி, ஒரு மாட்டு வண்டியோ 2-3 மாட்டு வண்டியோ எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வரத்துக்கும் ஏற்பாடு பண்ணி, அந்த பிள்ளைங்கக்கிட்டெல்லாம் காசு வாங்காமல் அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லபடியாக ஆளாக்கி அவங்க பெற்றோர்கள்கிட்டையும் காசு கேட்காம, இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சாவே பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா, அவ்வளோ சுகமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி செய்திருந்தால் இதற்கு தகுந்த நன்மைகளை இவன் பார்த்து தானே தீரணும். இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு நன்மை இவனுக்கு கிடைக்கிறது. இது முன் ஜென்மத்தின் விளைவு தான். அப்போ இது இருக்குது அப்படின்னா இது தானாகவே நடக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்வதும்,
நாளுக்குடையவர் யார் என்று அறிந்து அவரது தினத்தில் அந்த கிரகத்தை வழிபாடு செய்வதும், கூடவே குலதெய்வத்தை நல்லா கும்பிடுவதும், மேலும் இப்போ முன்ஜென்மத்தில் செய்த மனப்பாங்கோடையே இப்பயும் ஏதாச்சும் மற்றவர்களுக்கு நல்வழிப்படுத்தணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தால் இவனுடைய இந்த ஜாதகத்தில் இருக்கிற அம்சங்கள் மேலும் 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 இவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக அதை செய்யும் போதே நன்மைகளை பார்த்தரலாம். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே, ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து வள்ளலார் கூறிய வைரவரியில், இதமாக எதையும் பேச தெரியாத ஒருவன் மனிதாபிமானம் மிக்கவன் போல் உழன்று வாழ்ந்தால் அவனுக்கு நற்பலன்கள் கிட்டுமா என்றால் கிட்டாது. சொன்னது வள்ளலார். அடுத்து மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.